கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 44 சங்கீதம் 21 வசனம். சங்கீதம் 44:21. தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. ஓ சோதரம், அவர் அறிந்திருக்கிறாரே. இந்த சங்கீதம் 44 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கும் போது அங்கு ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், அவர் அறிந்திருக்கிறாரே என்று சொல். அப்படியானால் அவர் எதை அறிந்திருக்கிறார்? எதையெல்லாம் அறிந்திருக்கிறார்? எதற்காக அறிந்திருக்கிறார்? அவர் அறிந்திருக்கிறதுனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை, அவர் அறிவார், அவர் அறிவார். அப்படியானால் அந்த தேவன் எல்லாவற்றையும் அறிவார் என்று சொல்லுவது, இது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அழகான சத்தியம். உலகத்தார் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், கடவுள் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொல். கடவுள் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? தெய்வம் எல்லா தூண்லையும் துரும்புலையும் செடியிலையும் கொடியிலையும் எல்லா இடத்துல இருக்கிறார். அதனால நீ இஷ்டத்துக்கு நடக்காத, கடவுளுக்கு பயந்து நட அப்படின்னு பெரியவங்க சிறியவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் சுருக்கமா சொன்னாங்க, கடவுள் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று. இது உலகத்தாருடைய ஒரு சூத்திரம், நியதி. ஆனால் நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் அறிவார், அவர் அறிவார். எதை அறிவார்? முதலாவது தேவன் அறிகிற ஒரு காரியத்தை, வித்தியாசமான ஒரு சம்பவத்தை வாசிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 11 அதிகாரம் 11 வசனம். யோபு 11:11. மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ? மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார். இங்கு தேவன் அவர் அறிவார் என்றுதான் நாம் பார்க்கிறோம். அப்ப அவர் அறிவார் என்று சொன்னால் முதலாவது எதை அறிவுகிறவராய் இருக்கிறார்? மாயத்தை அறிகிறவராய் இருக்கிறார். அவர் மாயத்தை அறிந்திருக்கிற தேவன். அப்போ மாயத்தை அறிவார் என்று சொன்னால் அந்த மாயம் என்பது என்ன? அந்த மாயம் என்பது எதை குறிக்கிறது? மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12 அதிகாரம் 15 வசனம். மார்க்கு 12:15. அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் ஏன் சோதிக்கிறீர்கள்? சோதிரோம், நீங்கள் என்ன ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். தேவன் அறிவார். அதில் முதலாவது அவர் அறிவது எதை? மனுஷருடைய மாயத்தை அறிந்திருக்கிறார். மாயம் என்றால் என்ன? தகுதியே இல்லாத ஒருவன் தகுதியோடு இருக்கிற ஒருவரை சோதிப்பதற்கு பேர்தான் மாயம். திரும்பவும் சொல்றேன், மாயம் என்றால் என்ன? தகுதியே இல்லாத ஒருவன் நல்ல தகுதியோடு இருக்கிற ஒருவரை சோதிப்பதற்கு பேர்தான் மாயம். இங்கு இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா விதத்திலும் தகுதி உள்ளவராய் இருக்கிறார். ஆனா அவரை சுற்றிலும் இருக்கிற யூதர்களோ தகுதியே இல்லாதவர்களாய், இயேசுவை போல வாழ தகுதி இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள்.
இந்த தகுதியே இல்லாத யூதர்கள் எல்லா தகுதியும் உள்ள இயேசுவை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். நீ ராயனுக்கு வரி செலுத்துவது கிடையாதா? நாங்கள் வரியை ராயனுக்கு செலுத்துவதா தேவனுக்கு செலுத்துவதா? அப்பதான் அவர் சொல்றாரு, அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்து. இன்றைக்கு இந்த மாயம் என்பது யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையிலே இல்லை. இந்த கடைசி காலத்துல விசுவாச பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நிறைய பேருடைய ஜீவியத்துல மாயம் வந்துவிட்டது. கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். கலாத்தியர் 2:13. மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவருடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். இங்கு ஒரு ஆபத்தான ஒரு வசனத்தை பாருங்கள். ஒரு ஆபத்தான வசனம், ஆபத்தான சத்தியம். அங்கு ஒரு கூட்டம், ஒரு யூதர்கள் அடங்கிய ஒரு கூட்டம் என்ன பண்றாங்க? சோத்திரம், இல்லாததை இருக்கிறதை போலவும் அவசியமே இல்லாததை அவசியமானதை போலவும் நடிக்கிறார்கள், வேஷம் போடுகிறார்கள், நிறைய காரியத்தை சொல்லுகிறார்கள். அந்த இடத்துல பர்னபா இருக்கிறார். இந்த பர்னபா யார் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 33, 34, 35 தன்னுடைய காணியாட்சி நிலத்தையும் வீட்டையும் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்த மாபெரும் தியாகிதான் இந்த பர்னபா. இந்த பர்னபா என்று சொன்னாலே சமாதானம் பண்ணுகிறவன் அர்த்தம். ஆனா இப்படி ஆண்டவருக்காக விற்று கொடுக்கிறவன், தன் ஆஸ்தியை கொடுக்கிறவன், சமாதானம் பண்ணுகிறவனா இருந்தும் அந்த மாயம் பண்ணுடைய மாயத்தினால் இழுப்புண்டு போயிட்டான். அப்படின்னாக்கா அவங்களுடைய இழுவைக்கு ஒட்டு வரக்கூடிய அளவுக்கு மாறி. எனக்கன்பான தேவச்சனமே, இன்றைக்கு மூளைச்சலவை என்பது நேரில் வந்து அல்ல, தொலைபேசி மூலமாகவே மூளைச்சலவை நடக்குது. கண் சலவை, கண்காட்டி வித்தை போன்ற சலவை, அது வீடியோ கான்பரன்சிங் மூலமா நடக்குது. இன்னும் புத்தி மயக்க சலவை. புத்தி மயக்க சலவை என்றால் என்ன? நீ இதை கொடுத்தால் அதை கொடுப்பார். அதாவது இது முத எங்க ஆரம்பிச்சதுன்னா தொழில தான் ஆரம்பிச்சது. நீ 5000 ரூபாய் முதலீடு போட்டீன்னா உனக்கு 15000 ரூபாய் இல்லாட்டி 12000 ரூபாய் லாபம் கிடைக்கும். நீ 5000 ரூபாய் போடு, அப்போ உனக்கு எல்லாம் கிடைக்கும். இந்த வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா பழம் நழுவி பாலில் விழுந்த கதையா இப்ப எங்க வந்துச்சுன்னா சபைகளுக்குள்ள வந்துருச்சு. சில ஊழியக்காரர்கள், சில போதகர்கள், பெரிய வேதத்தை அறியாதவர்கள், அல்லது ஏதோ ஜனங்களுக்கு எதையாவது சொல்லி கொஞ்சம் ஆவிக்குரிய பயத்தை கொடுக்கணும் என்கிறவர்கள் என்ன சொல்றாங்க? நீ இதை கர்த்தருக்காக செய். உன்னுடைய 2 வீலரை ஊழியத்துக்கு கர்த்தருக்கு கொடுத்துரு, அப்போ ஆண்டவர் உனக்கு 4 வீலர் கொடுப்பார். உனக்கு இருக்கிற கொஞ்சம் தங்கத்தை ஆண்டவருக்கு கொடுத்துரு, அவர் உனக்கு வைரத்தை கொடுப்பார். இப்படியெல்லாம் ஒரு மாயமான வார்த்தைகளை சொல்லி கர்த்தர் நல்லவே நிறைய பர்னபாக்களை இழுப்புண்டு அந்த இழுவையில இழுத்து விடுகிறார். அதுல தாக்கப்படுகிற, சிக்கிக் கொள்ளுகிற சிலர் அது உண்மை என்று நம்பி தன்னிடத்திருக்கிற பொருட்களையோ ஆஸ்தியையோ எதையோ கொடுத்துட்டு கடைசியில இந்த மேடை பிரசங்கியார்கள் சொன்னதை போல அவர்களுக்கு தங்கத்துக்கு பதில் வைரம் கிடைக்காததினால், வெள்ளிக்கு பதில் தங்கம் கிடைக்காததினால், வண்டிக்கு பதில் கார் கிடைக்காததினால் ஐயோ நான் ஏமாந்துட்டேன், ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் மாயத்திலே சிக்குண்டு அலைகிறார்கள், சிக்குண்டு அலைகிறீர்கள்.
உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அந்த சோத்திரம் யோபு 11:11 சொல்லுது, அவர் அறிவார். எதை அறிவார்? மாயம் பண்ணுகிறவர்களையும் அறிவார், மாயத்தில் போய் சிக்கிக் கொள்ளுகிறவரையும் அவர் அறிவார். 2 பேரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தயவு செய்து இந்த நயவஞ்சகமான அல்லது சோத்திர மூளைச்சலவையான உணர்ச்சியை தூண்டக்கூடிய எந்த சத்தியத்துக்கும் உபதேசத்துக்கும் எந்த வெளிப்பாடுகளுக்கும் இடம் கொடுக்காதீங்க. நான் நம்முடைய கூட்டங்கள்ல அடிக்கடி சொல்ற ஒரு விளக்கம், அதாவது ஒரு வார்த்தை உண்டு. உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கணும், உணர்த்தப்படணும். ஆனா உணர்ச்சிக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆசையை தூண்டுற மாதிரி, மூளையை தூண்டுற மாதிரி, அல்லது சோத்திரம் உடனே ஏதோ ஒண்ணு நடப்பிச்சு முடிக்க வைக்கணுன்ற மாதிரி உங்களுடைய தூண்டி ஏவி ஏதாவது காரியம் ஏதாவது சொன்னாலோ செய்தாலோ அந்த உணர்ச்சிமயமான காரியங்களுக்கு இடமே கொடுக்காதீங்க. ஆனா ஒரு சபையிலோ ஆராதனையிலோ வெளி கூட்டத்திலோ ஒரு ஊழியத்திலோ நல்ல உணர்வுள்ள காரியம் வருது அப்படின்னாக்கா அதை விடவே விடாதீங்க. உடும்பு பிடியா பிடிச்சுக்கோ. உணர்ச்சி மயம் வருவதற்கும் உணர்வு மயம் வருவதற்கு என்ன அர்த்தம், என்ன வித்தியாசம்னாக்கா, உணர்ச்சி மயம்ன்றது ஒரு ரசனை, ஒரு ஆசை வலை. அவங்க சொல்ற மாதிரி நம்ம செய்து பார்த்தா என்ன, அவங்க பேசுற மாதிரி நம்ம ஒன்னை முடிச்சு பார்த்தா என்ன, அது ஒரு ரசனை. ஆனா உணர்வு என்பது அது கிடையாதுங்க. உணர்வு என்பது அது சரீர சம்பந்தம் பட்டது கிடையாது, அது ஆவி சம்பந்தப்பட்டது. அது முதலாவது உங்க இருதயத்தை தொடும். 2வது அங்க வருகிற செய்தியோ தகவலோ நண்பர்கள் பேசுவதோ உறவுக்காரர்கள் பேசுவதோ சொந்தக்காரர்கள் பேசுவதோ உங்களுக்கு அது உணர்வு பூர்வமா இருக்குமானால் அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வைக்கும். எடுத்த உடனே முடிவெடுக்க விடாது, எடுத்த உடனே செய்யணும் தூண்டாது. அதை யோசிக்க வைக்கும், அதை சிந்திக்க வைக்கும், அதை ஆராய வைக்கும், வசனத்தோடு ஒப்பிட வைக்கும். இல்லாவிட்டால் உங்களுக்கு தெரிந்த முதிர்ந்த ஆவிக்குரிய தகப்பன்மார் தாய்மாற்ற ஆலோசனை கேட்க வேண்டும் என்கிற நல்ல வழியை சொல்லிக் கொடுக்கும். இதிலே அந்த உணர்வு பூர்வமான கிரியை நடக்கும் போது கண்கள்ல கண்ணீர் வரும். உடம்புல இருக்கிற மயிரெல்லாம் அப்படியே உயிர் தெழுந்து மேலே எழும்பி அந்த மயிர் சிலிர்க்கும் என்று சொல்லுவாங்க பாருங்க. அந்த உடம்புல இருக்கிற மயிரெல்லாம் சிலிர்த்து எழும்பும். அது உணர்ச்சி, அசத்துல உணர்வு பூர்வமானது. அது கண்கள்ல கண்ணீர் வரும். 3வது அவங்கள ஒரு தீர்மானம் எடுக்க வைக்கும். ஆண்டவரே, இது உம்முடைய சித்தம் தானா, நான் உமக்காக செய்ய ஆயத்தம் என்று அவர்கள் தலை நிமிர வைக்காது. அவங்கள கண்ணீர் வர வைக்கும். அவங்க மயிரெல்லாம் சிலிர்த்து எழும்பும். அந்த நேரத்துல அவங்க அப்படியே கண்ணை மூடி தலையை தாழ்த்தி உருக்கத்தோடு ஜெபிப்பார்கள். இது எல்லாம் தான் மாயமில்லாத உணர்வு பூர்வமான காரியம். இப்போ நீங்க புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் உள்ள வித்தியாசத்தை. இன்றைக்கு நிறைய இடங்களிலே உணர்வு பூர்வமான வசனங்கள் இல்லை, உணர்வு பூர்வமான உபதேசங்களும் சத்தியங்களும் இல்லை. ஆனால் உணர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள், ஊழியங்களும் இருக்கிறது, பிரசங்கங்கள் இருக்கிறது, உபதேசங்கள் இருக்கிறது, சத்தியங்கள் இருக்கிறது, ஆடைகள் இருக்கிறது, உடைகள் இருக்கிறது. ஆனால் பர்ணபாக்களே, நீங்கள் இழுப்புண்டு போய்விடாதீர்கள். உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள், மாயத்துக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப அவசியம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. ரொம்ப அழகான அற்புதமான ஒரு வசனம்.
1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2:5. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. அல்லேலூயா. இதை படிக்கும் போதே எனக்கு தொண்டை விக்குது. இப்படியும் ஒரு ஊழியக்காரர் இருந்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, ஓ மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. என்ன நெஞ்செழுத்தம், எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு தைரியம், இல்லாட்டி எவ்வளவு அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை இருந்திருந்தா பவுல் இவ்வளவு தைரியமா சொல்லுவாரு, நான் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. இந்த அறிக்கையை இன்னைக்கு இருக்கிற அப்போஸ்தலர்கள் எத்தனை பேர் கொடுக்க முடியும்? இந்த அறிக்கையை இன்னைக்கு இருக்கிற சுவிசேஷகர்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் மாயம் பண்ணவில்லை என்று எத்தனை சொல்கிறோம் போதகர்கள் சொல்ல முடியும்? நான் மாயம் பண்ணவில்லை என்று எத்தனை கிறிஸ்தவ விசுவாசிகள் சொல்ல முடியும்? அவர் அறிவார். எதை அறிவார்? மாயம் பண்ணுகிறவர்களையும் அறிவார், பவுல் போல மாயம் பண்ணாதவர்களையும் அறிவார். நீங்கள் பர்னபாவா பவுலா என்பதை தயவு செய்து கவனித்துப்பார். அவர் அறிவார், மாயம் பண்ணுகிறதை அறிவார். ஒரு நாள் குட்டி வெளிப்படும், ஒரு நாள் எல்லாம் வெளியரங்கமாகும். அன்றைக்கு ஒழிக்க முடியாது, மறைக்க முடியாது. ஏனென்றால் அது தேவன் அறிந்து விட்டார். இங்க இது நடக்குது, இங்க இது சம்பவிக்குதுன்னு அறிந்து விட்டார். அப்போ அது ஒரு நாள் கண்டிப்பாய் சோத்திரம் கர்த்தர் வெளிப்படுத்தும். அப்போ தேவ ஊழியக்காரனாக நான் சொல்றேன், முதலாவது அவர் அறிவார். எதை அறிவார்? மாயம் பண்ணுகிறதை அறிவார். உங்க வாழ்க்கையில மனைவி புருஷனிடத்தில் மாயம் பண்ணுகிறதா இருந்தா, புருஷன் மனைவியினிடத்தில் மாயம் பண்ணுகிறவர்களா இருந்தா, பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் மாயம் பண்ணுகிறவர்களா இருந்தா, தயவு செய்து அதை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு உண்மையை பேசி விட்டுருங்க. மாயம் பண்ணுகிறவர்களாய் இருக்காதீங்க, அது நல்லதே கிடையாது. ஒன்று. முதலாவது அவர் அறிவார். எதை அறிவார்? மாயம் பண்ணுவதை அறிவார். இரண்டாவதாக அவர் அறிவார். எதை அறிவார்? கர்த்தர் நல்லவன். தானியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். தானியேல் 2:22 வாசிக்கிறேன், கவனிங்கள். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். அல்லேலூயா. தேவன் இரண்டாவதாக எதை அறிவார்? இருளில் இருக்கிறதை அவர் அறிவாராம். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் அறிவார் என்று சொன்னாலே நிறைய பேர் என்ன பிரசங்கம் பண்றாங்க? கவலைப்படாதே மகளே, உன் இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை அவர் அறிவார். கவலைப்படாதே மகனே, நீ எவ்வளவு கடன்காரனாய் இருக்கிறாய் என்பதை அவர் அறிவார். கவலைப்படாத சபையே, ஓ உன் ஊழியத்துல பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. கவலைப்படாத ஊழியக்காரனே, ஆண்டவனுக்கு வெளிநாட்டில் ஊழியம் கொடுக்க போகிறார், ஏனென்றால் உன்னை அவர் அறிவார் என்று சொல்லி இந்த அறிவார் என்ற வார்த்தையை தவோ சாதகமாகவும் தனக்கு பிரியமாகவும் போதிக்கிறவர்கள் உண்டு. அது இங்கு நாம் யாருக்கு சாதகமாகவும் போதிக்கவில்லை, யாரை பிரியப்படுத்தவும் பிரசங்கிக்கவும் இல்லை. அது நம்முடைய ஊழியமும் கிடையாது, அழைப்பும் கிடையாது. அப்போ அவர் அறிவார் என்று சொன்னால் எதை அறிவார்?
இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவது. இருளில் இருக்கிறதை எல்லாருக்கும் வெளிச்சத்துல இருக்கிறது தான் கண்ணுக்கு தெரியும். ஆனா ஆண்டவருக்கு இருளுக்குள் இருக்கிறது அவருக்கு நல்லா தெரியுமா? இப்ப ஆண்டவருடைய கண்ணு பூனை கண்ணா இல்ல ஆந்த கண்ணா? பூனை கண்ணுனாக்கா பகல்ல எந்த ரூம்ல யார் எங்க இருந்தாலும் இது போய் எங்க தனக்கு பிடிச்ச பொருள் இருக்கோ கரெக்டா எடுத்துடும். ஆனா ஆந்த அப்படி கிடையாது. அது ராத்திரியில தான் பறக்குது, திரியுது, ஆகாரங்களை எடுக்குது, தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொண்டது கொடுக்குது, தானும் புசிக்குது. இரவிலே ஆந்தைக்கு கண்ணு நல்லா தெரியும். இப்ப ஆண்டவருடைய கண்ணு பூனை கண்ணா இல்ல ஆந்த கண்ணான்னு கேட்டாக்கா, அந்த தேவருடைய கண்களை ஒரு உயிரினத்துக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அப்ப ஆண்டோடைய கண் எப்படிப்பட்டதுன்னா, அது ஆதீனத்தையும் அந்தரங்கத்தையும் ஆராய்கிற கண். உதாரணத்துக்கு இயேசு ஒரு இடத்துல பேசிட்டே இருக்கார். பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு 3 பேர் குசுமுசு குசுமுசு குசுமுசுன்னு பேசிட்டு, ஒருத்தர் மெதுவா ஒரு காலை கீழே தடவுனா அங்க ஒரு கல்லு கிடக்குது. 2 விரலால கல்லை தூக்கணும். அப்படியே பின்னங்கால சோத்துற பின்னங்கால தூக்கி அந்த கல் எடுத்து இடது கையில வச்சுக்கிட்டு நின்றான். இன்னொருத்தங்க நிக்கிறான். அவன் இவர் என்னத்த பேசுறாரு, இப்ப பாரு நான் கேட்கிற கேள்வியில அவர் கப்சி காராவால் ஆக போறாரு அப்படி கேள்வி கேட்கணும். அவன் நிக்கிறான். ஒருத்தன் கல்லறிய நிக்கிறான், ஒருத்தன் கேள்வி கேட்க நிக்கிறான். இன்னொருத்தன் நல்ல போதகரை சொல்லி ஐஸ் வைக்க பார்க்கிறான். இதெல்லாம் எங்க நடக்கு திரும்ப இருளில். ஏன்னாக்கா மற்ற ஜனங்க எல்லாருடைய கண்ணும் இயேசுவை பார்த்துட்டு இருக்கு, இயேசுடைய கண்ணு ஜனங்களை பார்த்துட்டு இருக்கு. இப்போ நம்ம செய்யறது தெரியாதுன்னு ஒருத்தன் கல்ல தூக்குறான், ஒருத்தன் சொல்ற கேள்விக்கு ஆயத்தமா இருக்கான், ஒருத்தன் இயேசுவை புகழ்ந்து கவிழ்க்க பார்க்கிறான். இது எல்லாம் தனக்குத்தானே இருளுக்குள் நடப்பதற்கு சமானமா நடக்குது. ஆனா பைபிள் சொல்லுது, அவர் அவைகளை அறிந்து, அல்லேலூயா, இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். நீங்க நினைக்கிறீங்க சிஸ்டர், என் வீட்டுக்குள்ளே நடக்கிறது ஆண்டவருக்கு தெரிஞ்சிருந்தாக்கா நான் ஏன் இன்னும் ஒரு அடிமை மாதிரி ஆகார போல இருக்கணும்? என் வாழ்க்கையில நான் தனிப்பட்ட ரீதியில இவ்வளவு பாடுபடுறது கர்த்தருக்கு தெரிஞ்சிருந்தா ஏன் இந்த பாடுகள் ஆண்டவர் எடுத்திருக்க மாட்டாரு? என் பிரச்சனை எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் அந்தரங்கத்துல படுற பாடோ, தனிப்பட்ட ரீதியில் அனுபவிக்கிற வேதனையோ, ஐயோ சோத்திரம் எனக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் நடக்காததுனாலயோ நான் இருளுக்குள் இருக்கிறேன், இது யாருக்கு தெரியல நீங்க நினைக்கிறீங்க. ஆனா தானியேல் 2:22 அழகா சொல்லுது, இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். நீங்க கிணற்றுக்குள் இருந்தாலும் சரி அல்லது பாதாளத்துக்கு போனாலும் சரி, அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், இருளில் இருக்கிறவர்களை குறித்த ஒரு வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 49 அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 49:9, கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்கள் நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லுவார். இன்றைக்கு கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? ஒரு விடுதலை அற்ற நிலைமையில் இருக்கிறீங்களா?
அதை யார் அறிவார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, புறப்பட்டு போங்கள். இங்க ஒரு ஜோக்கு பாருங்க. அந்த ஏசாயா 49:9 பார்த்து நல்ல ஒரு ஜோக்கு கவனிக்கலாம். என்ன ஜோக்கு? ஒரு மனுஷி இல்லாட்டி ஒரு மனுஷன் கட்டப்பட்டிருக்கான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ புறப்பட்டு போன்றார். உன் கட்டுகளை அவிழ்த்தேன்னு சொல்லல, உன்னை கட்டு அவிழ்த்து விட்டேன்னு சொல்லல, உன் கட்டுகள் நீங்கும் சொல்லல. ஆனா கட்டி இருக்கவங்களை பார்த்து சொல்றாரு, நீ புறப்பட்டு போன்றார். இது சாத்தியமா? கட்டப்பட்டிருக்கிற ஒருவர், இருளில் இருக்கிற ஒருவர் புறப்பட்டு போக முடியுமா அப்படின்னாக்கா, இது மாம்சத்தின்படி நீங்க சிந்தித்தீங்கன்னா சத்தியமா முடியாது. இது ஒரு கள்ள உபதேசம், தப்பான வசனமாயிரும். ஆனா ஆவியின்படி கர்த்தருக்குள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் நீங்க எந்த கட்டுகளில் இருந்தாலும் உங்களால் வசனம் சொல்ற மாதிரி போக முடியும். அப்ப கட்டப்பட்டவனா இருந்து போனது யார்? கட்டுகளோடு புறப்பட்டது யார்? யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 43, 44 வசனத்தை வாசித்து பாருங்க. லாசரு, இயேசுவின் சிநேகிதனாகிய லாசரு உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை வரைக்கும் சீலையினால் கட்டப்பட்டுதான் இருக்கிறான். அவன் பாடி நல்ல டைட் ரோலினால் நல்ல கட்டப்பட்டது. ஆனா இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? லாசருவே, எழுந்து வெளியே வா அப்படின்னார். அவன் கட்டுகளை குறித்து ஒண்ணுமே சொல்லல. கட்டவிழ்க்கப்படி, சீல அருந்து போகட்டும், துணியில கிழிந்து போகட்டும், கால்கள் விடுதலையாக்கப்படட்டும் சொல்லவே இல்லை. லாசருவே, எழுந்து வெளியே வா. நீங்க பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. கால்ல இருந்து தலை வரைக்கும் கட்டப்பட்டிருந்தவன் அந்த கட்டுகளோடு புறப்பட்டுட்டான். எங்க புறப்பட்டுட்டான்? கல்லறையிலிருந்து வெளியில ஊருக்குள்ள புறப்பட்டாயா. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய ஜீவியம் இருளில் கட்டப்பட்டிருக்கிறது. நிறைய பேருடைய தாம்பத்தியத்தின் வாழ்க்கை அந்தரங்கத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையிலே உள்ள எந்த செழிப்பு இருக்கிறதா, இருள் இருக்கிறதா தெரியாமல் இருக்கிறது. ஆனபடியினால் அவர்களெல்லாம் இன்னைக்கு இருளில் தான் இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க அவர் அறிவாரா? ஆண்டவருக்கு தெரியுமா? நான் சொல்றேங்க, அந்த தானியேல் 2:22 அழகா சொல்லுது, இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். உங்களோடு நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்றது அவருக்கு நல்லா தெரியுங்க, நல்லா தெரியும். முதலாவது அவர் அறிவார் என்பது மாயத்தை அறிகிறது. அதிலே மாயமே இல்லாத ஒரு ஊழியக்காரனாய் பவுலை மாற்றினார். இங்க இரண்டாவதாக இருளில் இருக்கிறதை அறிகிறது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? வேதாகமத்துல இருள் என்பது 3 விதமான இருள் தான் மிகப்பெரிய இருள். எத்தனையோ நூற்றுக்கணக்கான இருளை குறித்து வேதத்தில் இருக்கிறது. அதுல 3 இருள் தான் பிரதானமான மிகப்பெரிய இருள். அந்த முழு வேதத்திலும் மிகப்பெரிய பிரதானமான 3 இருள் எதுனாக்கா, நம்பர் 1 ஆதியாகமம் 1:1. ஆதியிலே பூமியின் மேல் இருள் இருந்தது. இதுதான் உலகளாவிய மாபெரும் மிகப்பெரிய இருள். நம்பர் 1. நம்பர் 2, இரண்டாவது வேதத்திலே மிகப்பெரிய அடுத்த ஒரு இருள் எதுனாக்கா, பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் மல்கியாவுக்கும் புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் மத்தேயுவுக்கும் இடையில 400 முதல் 500 ஆண்டுகள் வெளிச்சம், அதாவது சத்தியம் இல்லாமல் இருந்தது. 400 500 வருஷம்
பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம் கடைசி அதிகாரத்துக்கும் புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகம் முதல் அதிகாரத்துக்கு இடையில 400 முதல் 500 வருஷங்கள் என்ன நடந்தது, எது சம்பவித்தது, யார் வந்தார்கள், எங்க போனார்கள், சத்தியம் இருந்ததா, இருள் இருந்ததா, ஒண்ணுமே தெரியல. வேத வல்லுநர் சொல்றாங்க அது இருளின் காலம். அப்போ வேதத்தில் மிகப்பெரிய ஒரு இருள் என்பது இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில இருந்த இருள். இந்த உலகளாவிய மிகப்பெரிய இருளில் 3வது இருள் எதுனாக்கா அதுதான் கந்தகமும் நெருப்பும் எரிகிறதான நரகம் என்கிற இருள். அந்த இருளை போல இன்னொரு இருள் கிடையாது. ஆனா பைபிள் சொல்லுது அந்த தானியேல் 2:22 இருளில் இருக்கிறதையும் அவர் அறிவார். இப்போ ஒரு சத்தியத்தை சொல்லட்டுமா? கொஞ்சம் சொல்ற நல்லா கவனிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கும் போது அங்க பூமியின் மேல் இருள் தான் இருந்துச்சு. அப்ப இருளுக்குள் இருக்கிற ஒரு பூமியை தேவன் கண்டுபிடித்து விட்டார். அப்ப இருளுக்குள் இருக்கிற ஒரு பூமியை ஆண்டவரால் கண்டுபிடிக்க முடிந்தது என்றால் ஏன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருளை அவரால் கண்டுபிடிக்க முடியாது? இருளுக்குள் இருக்கிற பூமியை வெளியே கொண்டு வந்து அதுக்கு சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கோள்கள் எல்லாத்தையும் கொடுத்து அழகாக ஒரு புது உலகமா உண்டாக்கி கர்த்தரால் முடியும் என்று சொன்னால் தேவனுடைய தீர்க்கதரிசியாய் வேதத்தை போதிக்கிற அப்போஸ்தலனாய் கர்த்தருடைய மனுஷனாய் நான் சொல்றேன், உங்க இருள் தேவனுடைய பார்வையில ஒரு இருளே கிடையாது. இருளுக்குள் இருக்கிற பூமியை ஒரு உலகமாய் அவரால் மாற்ற முடியும் என்று சொன்னால் இன்றைக்கு இருளுக்குள் இருக்கிற உங்களையும் உங்கள் நிலைமையும் பார்க்கிறவர் உங்களையே அநேகருக்கு சாட்சியின் ஜீவியமாய் மாற்ற அவரால் முடியும். அந்த விசுவாசத்துக்குள்ள வாங்க. இன்னைக்கு நானும் சொல்லலாம் சில ஊழியக்காரர்கள், இதோ கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு வெளிச்சத்தை அனுப்புகிறேன், இதோ இருள் மாறுகிறது, இருள் விலகுகிறது, இருள் ஒளிகிறது, இருள் கரைகிறது. நான் திரும்பவும் சத்தியமா சொல்றேன், உணர்வுள்ள ஒரு சத்தியத்தை தான் சொல்ல விரும்புகிறேனே ஒழிய உணர்ச்சி உண்டாக்கக்கூடிய சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனா தேவனுடைய சத்தியத்தை தெளிவா சொல்றேன். நீங்க எந்த இருளுக்குள் அகப்பட்டு இருந்தாலும் உங்களையும் ஒரு சாட்சியின் உலகமாய் மாற்றுவதற்கு தேவனால் முடியும். அந்த நாட்கள் இந்த சத்தியத்தின் மூலமாய் உங்களுக்கு வருகிறது. இந்த வசனத்தை வாசிக்கிற ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3ஆம் வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இப்ப இருள் இருக்குது, இருளுக்குள் பூமி இருக்குது. அந்த பூமியை வெளியே கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது அவர் அங்கு கொண்டு வந்த முதல் ஆசீர்வாதம் என்னன்னா வெளிச்சம் என்கிற ஆசீர்வாதம். வெளிச்சம் என்கிற ஆசீர்வாதம் இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல மட்டுமே 6 விதமான வெளிச்சத்தை நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள், நீங்க ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, சகோதரோ சகோதரிகளா இருந்தாலும் சரி, உங்களுடைய இருளை இந்த ஆதியாகமம் 1:3 அவர் வெளிச்சமாய் மாற்றப் போகிறார். அப்போ உலகத்திலே, இந்த இருளறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாழ்ந்தது யார் அப்படின்னாக்கா, யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்திலே இயேசுவே சொல்லுகிறார், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறேன். அல்லேலூயா.
யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். அந்த வசனத்தை வாசிக்கிற ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். 5வது வசனம், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில இந்த சத்திய வசனத்தின்படி இயேசுவே ஒரு ஒளியாய் வருகிறார் பிரதர். இயேசுவே ஒரு ஒளியாய் வருகிறார் சகோதரி. நீங்க இன்னொரு ரகசியத்தை ஓப்பனா நான் பேசுறேன். தேவனுடைய சத்தியத்தை கொஞ்சம் வெளிப்படையா பேச விரும்புறேன். நீங்க எவ்வளவுதான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேறினவர்களாய் இருந்தாலும், கல்விமான்களுக்கு மத்தியிலே பிரசங்கிக்கிற குட்டி இயேசுவை போல நல்ல பிரசங்கியாரா இருந்தாலும், தேவனுடைய ஊழியத்துக்கு தூணு ஆதாரமா இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையிலும் சில இருள் என்பது கண்டிப்பா இருந்திருக்கும், இப்போதும் இருக்கிறது. ஆனால் அந்த இருளையும் போக்கக்கூடியவர் தான் இயேசு கிறிஸ்து. நீங்க தேவ பிள்ளையா இருக்கீங்க, அபிஷேகம் பெற்றவங்களா இருக்கீங்க, பார்ட் டைம் மினிஸ்டர்ல இருக்கீங்க, என்னவானாலும் இருங்க, நீங்கள் இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். தனித்திருந்து அங்கலாய்க்கிறதை அவர் அறிவார். என்னைக்கு என் வாழ்க்கையிலே வெளிச்சம் முதிக்கும் என்று யோசிக்கிற அதை அவர் அறிவார். எல்லாவற்றையும் அறிகிற தேவன், மாயத்தை அறிகிறவன். 2வது, இருளில் இருக்கிறதை அறிகிறார். அந்த வெளிச்சத்தையும் கொடுப்பார், உங்களையே வெளிச்சமாய் மாற்றுவார். திரும்பவும் சொல்ற அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருக்கு. இருளுக்குள் இருக்கிற பூமியை அவர் கண்டுபிடித்து அந்த பூமியை வெளியே எடுத்து அதை ஒரு உலகமாவே மாற்ற முடியும்னாக்கா, இன்றைக்கு வரைக்கும் இருளில் இருக்கிற உங்களை இன்று முதல் கர்த்தருடைய கரம் உங்களை வெளியே எடுக்க போகிறது. அது நல்ல வெட்ட வெளிச்சமாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறது. இனி மப்பும் மந்தாரமும் உங்களை சூழ்ந்து கொள்ளுவது இல்லை. இருளும் இருளின் ஆதிக்கமும் உங்களை மேற்கொள்ளுவது இல்லை. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் இயேசுவின் பரிசுத்த சந்ததியாகவும் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை, இது தேவனுடைய வசனம். இது நடக்கும், இது நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். ஆம், அவர் அறிவார். முதலாவது மாயத்தை அறிவார். 2வது இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். 3வதாக அவர் எதை அறிவார்? யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு 23:10 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. நான் போகும் வழியை அவர் அறிவார். எதை அறிவார் ஐயா? நீங்க போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழிகள் ஏராளம் உண்டு. ஆனால் சோதரம், அந்த வழியை அவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவன். அதை தேவன் அறிவார் என்று சொன்னான். அதுதான் நம்மளோட வாழ்க்கையிலே பெரிய காரியம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையிலே இந்த உங்க வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறாரா? உங்க வழியை தேவன் நன்றாய் தெரிந்திருக்கிறாரா என்பதை யோசியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய கரத்தினாலும் மகிமையினாலும் அறிகிறவராயிருக்கு. இந்த வழியை அவர் அறிவார். அதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன்.
தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். அல்லேலூயா. தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். இன்னைக்கு மெத்த மேதாவிகளும் பட்ட படிப்பாளிகளும் நல்ல வேதம் தெரிந்தவர்கள் சொல்லுகிறார்கள், நான் போன்ற இடம் முதலாவது எனக்கு தெரியணும். ஓ, என் வழி எனக்கு தெரியணும். ஆனா இங்க பக்தன் அழகாய் சொல்லுகிறார், தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, வழியை உங்களுக்கு தெரியும்னு நீங்க போனீங்கன்னாக்கா அந்த வழி எப்படி இருக்கும், அந்த வழியில என்ன நடக்கும்னாக்கா, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் ஒரு 25 கொஞ்சம் பொறுமையா படிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் வேற ஊருக்கு போறான், அவனுக்கு அந்த வழி தெரியுது, இந்த வழியா போனா போயிடலான்னு தான் போறான். ஆனா நடக்குது என்ன தெரியுமா? அந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா, யோசேப்பு எருசலேமிலிருந்து ஒரு மனுஷன் எரிகோவுக்கு போறான். அவனுக்கு அந்த வழி நல்லா தெரியுது. எருசலேம் என்பது உயரமான மலை மேல் இருக்கிற பட்டணம், எரிகோ என்பது தாழ்வான மலைக்கு கீழே இருக்கிற பட்டணம். இவன் உயரமான எருசலேமை விட்டு விட்டு தாழ்வான எரிகோவுக்கு போயிட்டு இருக்கான். எருசலேமுக்கும் எரிகோவுக்கு இடையில 18 மைல் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மைல் என்பது 1.5 கிலோமீட்டர். அப்போ 18 10 28, ஒரு 27 கிலோமீட்டர் தூரம். அவனுக்கு நல்லா தெரியுது, இது நான் மேல இருந்து அப்படியே ஒரு கழுதையில உட்கார்ந்துட்டு மெதுவா பத்தி கீழே இறங்கினாக்கா எரிகோவுக்கு போயிடலாம். அது அவனுக்கு தெரிஞ்ச வழி. அவன் அப்படிதாங்க வந்துட்டான். ஆனா அவன் புறப்பட்டது சரி. பைபிள் சொல்லு வழி போக்கன் அப்படின்னு. அப்படின்னாக்கா வழியில போயிட்டு இருக்கும் போது அவனுக்கு சிக்கலை. ஏன் தெரியுமா? அவன் ஜெபிச்சு தேவன் காண்பித்த வழியில போகல, அவன் ஜெபிக்காம தான் விரும்பின வழியிலே போனான். வழியிலே பிடித்தார்கள், அடித்தார்கள், கொள்ளையிட்டார்கள், கொலை உயிரும் குற்றியுமாய் விட்டு விட்டு போயிட்டான். இப்ப கடைசியில ஒரு நல்ல சமாரியன் வந்தா அவனை தூக்கணும், மருந்து போட்டா, கொண்டு போய் சத்திரத்தில் விட்டான், அப்படின்னா ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டான். எருசலேமிலிருந்து தன் வழியே புறப்பட்டவன் வியாபார பட்டணமாகிய எரிகோவுக்கு போய் சேரல, ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்துட்டான். அதனாலதான் சொல்றேன், நம்முடைய வழியை நாம் தெரிந்திருக்கிறதை விட நம்முடைய வழியை 2 விதத்துல அவர் தெரிந்திருக்கணும். அந்த அவர் நம்முடைய வழியை அவர் தெரிந்திருக்க வேண்டிய அந்த 2 விதம் என்ன தெரியுமா? ஒன்று, நான் எங்கே போறேன், எந்த பாதையில போகிறேங்கிற என்னுடைய பாதை என் தேவனுக்கு தெரிந்திருக்கணும். 2வது, நான் போய் சேரக்கூடிய ஸ்தானம் எது என்பது கர்த்தருக்கு தெரியணும். என் வழியும் என் ஸ்தானமும் அவருக்கு தெரிந்திருந்தால், ஓ, இடையில் ஒருவரும் என்னை இடற பண்ண முடியாது, இடற பண்ண முடியாது. பிழையாம் ஸ்தானத்தை இழந்துட்டான். ஓ, வழிபோக்கன் தன்னுடைய வழியை இழந்துட்டான். இவன் வழியை இழந்தான், வழிபோக்கன். பிழையாமோ தன் ஸ்தானத்தை இழந்துட்டான். ஊழியக்காரன் என்ற ஸ்தானத்தை, தீர்க்கதரிசி என்கிற ஸ்தானத்தை இழந்துட்டான். இன்றைக்கு நிறைய பேர் என் வழி கர்த்தருக்கு தெரியுமோ இல்லையோ, எனக்கு தெரியும்ன்றாங்க. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சுங்க. நான் ஊழியத்துக்கு வந்தே எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு முன்பும் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவிக்கு முன்பும் ரொம்ப தாழ்மையா சத்தியமா சொல்றேன், நான் போயிட்டு இருக்கிற வழி
சரியான வழியான இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் வழி பார்த்து நடக்கல, என் தேவனுடைய பாதம் பார்த்து நடக்கிறேன். நான் வழி பார்த்து நடந்திருந்தால் என் வழி திசை கெட்டு போயிருக்கும். ஆனால் தேவனுடைய பாதம் பார்த்து நடந்ததினால் அவரை பின்பற்றுகிற அடிச்சுவட்டின் நிழலாய் நான் இருக்கிறேன். இதுதான் ஒரு பரிசுத்தவானுடைய, இதுதான் ஒரு பரிசுத்தவாட்டியினுடைய, இதுதான் தேவ மனுஷனுடைய ஜீவியமாயிருக்க வேண்டும். உலகத்தானுக்கு சினிமா நடிகர்கள் வழிகாட்டிகள், உலகத்தானுக்கு அரசியல்வாதிகள் வழிகாட்டிகள். ஆனா நமக்கு சினிமா நடிகர்களும் கிடையாது, அரசியல்வாதிகளும் கிடையாது, இயேசுவை பார்க்க வந்த சாஸ்திரிகளும் கிடையாது. நமக்கு வழிகாட்டி நம்முடைய தேவனுடைய பாதம் தான். அந்த பாதத்தை பார்த்து 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 அதன் மேல காலை வச்சு 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 அப்படியே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிதானமா அழகா போய் ஸ்தானத்தை அடைய முடியும், ஸ்தானத்தை அடைய முடியும். அவ தேவன் மூன்றாவதாக வழியை அறிவார். உங்களுக்கு செய்தியை கேட்க உண்மையாவே பயமா இருக்கும் என்பது தெரியும். நீங்க போற வழியெல்லாம் சரின்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா எல்லாமே சரி கிடையாதுங்க. உங்க இருதயத்தை நீங்களே திருப்திப்படுத்திக்கிறீங்க. இன்னும் சிலர் முட்டாள்தனமான ஆவிக்குரிய விளக்கம் சொல்லுவாங்க. முட்டாள்தனமான ஆவிக்குரிய விளக்கம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நான் போற வழி சரியில்லைன்னா அவர் தடுத்திருப்பார்ல, நான் போற பாதை சரியில்லைன்னா அவர் குறுக்க நின்றுப்பார்ல, நான் போறது ஒழுங்கு இல்லைன்னா அவர் என்ன அடிச்சிருப்பார்லன்னு. நான் கேட்கிறேன், அவர் குறுக்க நின்று உங்க நிலைமை என்னங்க ஆகும்? அவர் தடுத்து இருந்தா உங்க உடம்புல கால் இருந்திருக்குமா? எத்தனை பேருக்கு அவர் போய் குறுக்க நிக்க முடியும்? எத்தனை பேருக்கு அவர் தடை பண்ணிட்டு இருக்க முடியும்? அவருக்கு பேரே தடைகளை நீக்கப்படுகிற ராஜா. தடைய போடுறத ஒரு வேலை கிடையாது, தடையை நீக்கிறதா ஒரு வேலை. அப்போ நான் போறது சரியில்லை, அவர் தடுப்பார், அவர் நிறுத்துவார், அவர் எச்சரிப்பார், அவர் அடிப்பார். இந்த விதண்டாவாதமான விவாதங்களை நிறுத்துங்க. இது கர்த்தருக்கு அருவருப்பானது. அதற்கு பதில் உங்கள் வழி செம்மையான வழியா என்பதை சோதிங்க. அது மார்க்கம் தப்பான நட்சத்திரம் இருக்கிறா என்பதை பாருங்க. யோபு ரொம்ப அழகாய் சொன்னதுதான், தேவனோ என் வழியை அறிவார், என் ஸ்தானம் அவருக்கே தெரியும். ஸ்தானம்னா என்ன தெரியுமா? நான் எங்க தங்கி இருக்கிறேன்னு அவருக்கு தெரியும். என் வீட்டுடைய அட்ரஸ் அவருக்கு தெரியும். ஓஹோ, நான் படுக்கிற பாய் அவருக்கு தெரியும். நான் ஜெபிக்கிற ரூமு அவருக்கு தெரியும். நான் எங்க உட்காருவேன், எங்க நிப்பேன், எங்க படுப்பேன், எங்க எந்திரிப்பேன், எங்க நடப்பேன் அவருக்கு தெரியும். இதைத்தான் சங்கீதக்காரர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டான். நான் காலையில விடிய காலத்தை செட்டை எடுத்து போனாலும் அங்கே இருக்கிறேன், பகல்ல ஊரெல்லாம் சுத்தினாலும் நீ அங்கே இருக்கிறேன், ராத்திரில கடலுக்கு அடியில படுக்கையை போட்டாலும் அங்கே இருக்கிறேன், பூமியின் கடையாந்தரத்துக்கு நான் ஓடி போய் மலைகளுக்கு கீழே ஒளியலானா அங்கேயும் விட கை இருக்கிறேன். ஓட மறையக்கூடிய இடம் எங்குமே இல்லையா? என் ஸ்தானம் உமக்கு தெரியும். இதுதான் ஒரு தேவ மனுஷனுடைய ஜீவியமா இருக்கும். இப்போ சொல்லுங்க, உங்களுடைய பாதை கர்த்தருக்கு தெரிந்ததா? அவர் நடத்துகிற பாதை தானா? எலியஸ் ரொம்ப அழகா ஒரு சாட்சி கொடுத்தார். ஆதியாகமம் 24:48 என்னை நேர்வழியாய் நடத்தி வந்தேன்,
தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேர்வழியாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியேசர் சொல்ற ஒரு வார்த்தை, என்னை அவர்தான் நடத்தினார். என்னை நடத்தினது என் தேவன், என்னை கரம் பிடித்தினது என் தேவன், இங்க கொண்டு வந்து சேர்த்தது என் தேவன். நான் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கணும்ன்ற ஒரு ஏவுதலை ஆபிரகாமுக்கு கொடுத்தது தேவன். என்னை அனுப்பணும்னு ஆபிரகாம்கிட்ட சொன்னது தேவன். வழியில என்னை வழி நடத்தினது தேவன். பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு பொண்ணு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே வழியிலேயே பொண்ணை பார்க்க வச்சார், அது தேவன். என் ஒட்டகத்துடைய தாகத்தெல்லாம் வழியிலே தீர்த்து வச்சார், அது தேவன். என் ஒட்டகங்களுக்கு தீவனம் இருக்கான்னு கேட்டப்போ தீவனமும் இருக்குது இடமும் இருக்குன்னு சொன்னதும் அந்த தேவன். கர்த்தர் என்னை கொண்டு வந்து சேர்த்த இடம் சின்ன இடம் இல்லை. இங்க கவனிங்க தேவ செய்திய. எலியேசர் சொன்ன மாதிரி என்னை நேர் வழியா நடத்தினது அவர். நடத்த இடம் கொடுங்க. அவர் அந்த ஆண்டவர் நடத்துகிற பாதையில அந்த வழியில நீங்க போவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஆசீர்வாதம் எவ்வளவு தெரியுமா? அந்த ஆதியாகமம் 20:63 நினைக்கிற படிச்சு பாருங்க. அங்க ஒரு அளவு சொல்லுது, நீ கோடா கோடியாய் பெருகுவாயா. ஆண்டவருடைய பாதையில அவர் காண்பிக்கிற வழியில அவர் கொண்டு போய் சேர்க்க போகிற ஸ்தானத்துல அவர் சொன்னபடி நடந்துட்டாக்கா நம்முடைய ஆசீர்வாதம் கோடா கோடியாய் பெறுகிறது. கோடா கோடியாய் பெறுகிறது. இல்லாட்டி உங்க கையில இருக்கிறதா நீங்க செலவழிக்கணும். லூக்கா 10 அந்த வழிபோக்கை கொண்டு வந்து எண்ணெயை ஊத்தி இழந்துட்டான், கொண்டு வந்த திராட்சை ரசத்தை இழந்துட்டான், கொண்டு வந்த கழுதையை இழந்துட்டான், வழிக்கு கொண்டு வந்த போதனத்தை இழந்துட்டான், அவன் போட்டிருந்த வஸ்திரத்தை இழந்துட்டான். இப்போ கொலை உயிர் குற்றமா இருக்கிறான். ஏன்னாக்கா அவன் எலியேசரை போல தேவன் நடத்துகிற பாதையில போகல, தனக்கு தெரிஞ்ச வழியில போனா இருக்கிற எல்லாத்தையும் இழந்தான். ஆனா எலியேசரோ தேவன் காண்பித்த வழியில போனாரு, தேவன் கொண்டு போய் சேர்க்கிற ஸ்தானத்துக்கு போனாரு. அதனால அங்க கோடா கோடி ஆசீர்வாதம் கிடைச்சது. இதுதான் நாம் போகிற பாதைக்கும் தேவன் காண்பிக்கிற பாதையில போவதற்கும் உள்ள வித்தியாசம். வெளிப்படையா சொல்லி முடிக்கிறேன். நீங்க விரும்புற பாதையில தாராள போகலாம். உங்களை தடுக்க பிசாசும் வரமாட்டான், உங்களை தடுக்கிறதுக்கு ஆண்டவரும் வரமாட்டான். நீங்க தாராள போகலாம். இல்ல தேவன் காண்பிக்கிற வழியில தான் போவேன்னு நினைச்சீங்கன்னா அதுல போலாம். நீங்களா ஒரு பாதையில யார் தடுத்தாலும் போயிட்டே இருப்பீங்க. போனீங்கன்னா எல்லாத்தையும் இழப்பீங்க. ஒரு கட்டம் வருவது நிர்வாணமா நிற்பீங்க, நிர்வாணமா நிற்பீங்க. அங்கேயும் ஒரு நல்ல சமாரியம் தான் வரணும். ஆனா கர்த்தர் நடத்துகிற வழியில அவர் அறிவார்னு அவரை முன்னாடி போக விட்டுட்டு அவர் எங்க கால் வச்சாரு, அவருடைய பாதை எங்க இருக்குது, அந்த தடம் எங்க இருக்குது, அதுல நீங்க நடந்து போய் பாருங்க. கோடா கோடியாய் கோடா கோடியாய் கோடா கோடியாய் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். கடைசியில முடிக்கிறேன். அவர் அறிவார். முதலாவது மாயம் பண்ணுகிறதை அறிவார். தயவு செய்து யாரும் யாருக்கும் மாயம் பண்ணாதீங்க, யாரும் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நீங்க செய்யற ஒவ்வொரு மாய்மாலத்தையும் கர்த்தர் அறிவார். இரண்டாவது, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். நான் கஷ்டப்படுறது யாருக்கு தெரியலன்னு புலம்பாதீங்க, என் வேதனை ஒருத்தருக்கு புரியலன்னு புலம்பாதீங்க, ஓ யாருக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லாதீங்க. நீங்க இருளில் இருக்கிறதை
அவர் அறிவார். உங்களை வெளியே கொண்டு வருவார். உலகத்துக்கே சாட்சியாய் மாற்றுவார். மூன்றாவதாக, உங்க வழியை அவர் அறிவார். அவர் காண்பிக்கிற வழியிலே போக பார்க்க. அவர் காண்பிக்கிற வழியிலே நீங்க போனீங்கன்னா சேதம் இருக்காது. எலியேசர் போன பாதை சமதளமான பாதை. அவன் மலையில ஏறினதாக பைபிள்ல இல்லை. பள்ளத்துல இறங்கினதாக பைபிள் இல்லை. ஒட்டகத்துல ஏறினா, ஒட்டகத்தை விட்டு இறங்கினா, அழகா வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். அவன் பாதை நேர் பாதையாச்சு. ஏன்னா அது தேவன் நடத்தின பாதை. ஆனா வழிபோக்கன் போன பாதை, மேல இருக்கிறவன் கீழ் நோக்கி நடக்க ஆரம்பித்தான். கழுதை இழுந்து கீழே தள்ளப்பட்டான். எல்லாத்தையும் இழந்து காயமுள்ளவன ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்த்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் வழி எனக்கு பிரியமானதா இராதவள், என் வழியையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்பது இன்றைக்கு தெளிவா என்னோடு பேசிவிட்டேன். எனக்கு கூகுள் மேப் இருக்குது. எனக்கு நல்ல சோத்திர வழிகாட்டக்கூடிய குரோம் இருக்கிறது. என்னுடைய ஆப்லையும் என்னுடைய மொபைலையும் சேட்டிலைட் இருக்குது. எனக்கு எந்த வழியையும் போட்டு தெரிஞ்சுக்க தெரியும். இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். நீங்க நினைப்பீங்கன்னா ஒரு நாள் உங்க கண்கள் குருடாய் போகும். ஒரு நாள் உங்க கண்கள் குருடாய் போகும். தயவு செய்து உலகமும் உலகத்தின் வழிகாட்டிகளையும் நம்பாதே. ஓ தேவனே, என் வழியை அறிவார், என் ஸ்தானத்தை அவர் அறிவார் என்று யோபுவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதை போல் அவருடைய வழியிலே நடவும், அவருடைய பாதையிலே போங்க. அப்போ கோடா கோடி ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில போய் பார்க்க வேண்டிய ரெபெக்கால வழியிலேயே பார்ப்பீங்க. ரெபெக்கால் வீட்டில போய் குடிக்க வேண்டிய தண்ணிய வழியிலே கிணத்திலேயே கத்த கொடுத்துருவார். வீட்டில போய் கொடுக்க வேண்டிய பரிசு வழியிலேயே கொடுக்க வேண்டியது வந்துடும். உங்க தேவைகள் எல்லாம் வழியிலேயே கிடைச்சிடும். போய் சேர்வதற்கு முன்பாகவே கொடுத்துருவார். அதுதான் உத்தமத்தின் ஆசீர்வாதம். அவர் அறிவார். மாயத்தை அவர் அறிவார். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். போகும் வழியை அவர் அறிவார். கண்களை மூடி எல்லாரும் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறேன். ஆதியாகமம் சங்கீதம் 44:21 அவர் அறிவாரே, அவர் அறிவாரே, எல்லாவற்றையும் அறிவார், எல்லாவற்றையும் அறிவார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் இனி யாருக்கும் மாயம் பண்ண மாட்டேன். ஒரு ஒளிவு மறைவான ஜீவி, ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை, தின்னுட்டு வாயை தொடச்சிட்டு திங்கவே இல்லை என்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம். பேசிட்டு வார்த்தையை கொட்டிட்டு பேசவே இல்லை என்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம். ஒளிச்சி மறைச்சு ஜீவிக்கிற ஜீவியோ எனக்கு வேண்டவே வேண்டாம். ஒரு மாயமுள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாண்டவர். மாயத்தை நீர் அறிவி, என்னை மன்னி. இரண்டாவதா, இருளில் இருக்கிறதை நீர் அறிவீர். நான் எவ்வளவு கஷ்டத்தில், எவ்வளவு ஏக்கத்தோடு இருக்கிறேன், எவ்வளவு தேவையோடு இருக்க நீர் அறிவீர் ஆண்டவர், நீர் அறிவீர் ஆண்டவர். ஆண்டவரே, வெளிச்சம் உண்டாக கடவுதென்று சொல்லுகிறேன். எனக்கும் அந்த வெளிச்சத்தை தான். கேளுங்க, வாயை திறந்து கேளு. எனக்கும் அந்த வெளிச்சத்தை தான். நான் இருளில் இருந்தது போதும், இருளை கண்ட நாட்கள் போதும், இருளை அனுபவித்தது போதும்.
இருளின் ஜீவிய போதும் ஆண்டவரே, நான் உலகத்தில் இருக்கேன், உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று யோவான் 9:5 சொன்னீரே. நான் சாகரத்துக்குள்ள என் உயிர் என் உடலை விட்டு பிரிவதற்குள்ள யோவா சாணகனை போல கொஞ்ச நாளாகிலும் நான் ஒளியாய் இருக்க வேண்டும், வெளிச்சமாய் பிரகாசிக்க வேண்டும். இருளில் இருக்கிறதை அறிகிறவரே, என்னையும் என்னை சுற்றி இருக்கிற இருள் விளங்குவதால் வாயை திறந்து கேளு. மூன்றாவதாக ஆண்டவரிடத்தில் இருதயம் உடைந்து ஒப்புக் கொடுங்க. நான் ஒரு சாட்சி சொன்னேன். எத்தனையோ வருஷமா நான் ஊழியம் செய்றேன். நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ ஆண்டு காலங்கள் ஆகிவிட்டது. இன்னைக்கு வரைக்கும் நான் போகிற பாதை எனக்கு தெரியாது. ஆனா நான் பாதையை பார்த்து போகல, அந்த பாதையில் படிந்திருக்கிற கர்த்தருடைய பாதத்தை பார்த்து போகிறேன். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் தனி மனுஷனாயிருந்து நிலைத்திருக்கிறேன். யாரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? எதை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? என் வழியை அவர் அறிவார், என் ஸ்தானம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத ஒரு வழி இல்லை, அவருக்கு தெரியாத ஒரு ஸ்தானத்துக்கு நான் போக மாட்டேன். அது நான் விரும்பவும் மாட்டேன். ஆண்டவரே, வழிபோக்கனை போல நான் வழியில் எல்லாவற்றையும் இழந்து விடக்கூடாது. அவன் வழியை இழந்தான், எண்ணெயை இழந்தான், திராட்சரசத்தை இழந்தான், கழுதையை இழந்தான், ஆரோக்கியத்தை இழந்தான். நானும் அப்படி எத்தனையோ இழந்திருக்கிறேன். என் வழியில போனதுனாலதான் என்னை மன்னிங்க ஆண்டவரே. இன்னைக்கு என்னை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன். இனி நான் வழியை பார்த்து நடக்கிறவனாய் அல்ல, உங்களுடைய பாதத்தை பார்த்து நடக்கிறவனாய் என்னை செம்மையான வழியில நடந்து எளிய சேர்க்கும். மேடுகளும் இல்லாத வழியில் கொண்டு போனேன், பள்ளங்கள் இல்லாத வழியிலே கொண்டு போனேன். வழியிலேயே கிணற்றை காண்பித்தேன், வழியிலேயே தண்ணீரை காண்பித்தேன், வழியிலேயே மணவாட்டியை காண்பித்தேன், வழியிலேயே நற்செய்தியை கொடுத்தேன். எல்லா நோக்கத்தையும் வழியிலேயே நிறைவேற்றிவிட்டேன். இந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு வேண்டும். இனி என் வழி உமக்கு தெரியும், என் ஸ்தானம் உம்மை அறியட்டும் என்று எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம். வழியையும் அவர் கிறிஸ்தி நாம் ஜெபிப்போம். ஆமென். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலை இரவு வேலைக்காக இந்த இரவுக்கு இரவு ஜெபத்தில் அவர் அறிவார் என்று கர்த்தர் சொல்லி திட்டமாக தெளிவாக பகிரங்கமாக கர்த்தர் பேசினோட வார்த்தைகளுக்காக
இந்த சத்தியம் உடைய பிள்ளைகளை ஊடுருவி பாயட்டும். இந்த சத்தியம் உடைய பிள்ளைகளை உம்மை போல மாற்றும். இந்த சத்தியம் உடைய பிள்ளைகளை மகிமைக்குள் சேர்க்கட்டும். நீரே நடத்தும். நாளை அதிகாலையில் இருக்கிற அதிகாலை போராட்ட ஜெபத்திலே கலந்து கொண்டு நல்ல சத்திய வசனங்களை தீர்க்க தரிசனங்களை காலையிலேயே பெற்றுக்கொள்வது இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.